ஓம் சாந்தி. வெற்றி நம் கையில் என்ற தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நம் உறவுகளை கையாளும் முறை. பொதுவாகவே நம்ம வாழ்க்கைன்ற பயணத்துல இது வரைக்கும் நிறைய மனிதர்களை நம்ம சந்திச்சிருப்போம். ஆனா எல்லா மனிதர்களும் நம் வாழ்க்கையினுடைய அந்த உறவுகள்ல அந்த நெருக்கமான தன்மையில வர்றது கிடையாது. சில உறவுகள், சில மனிதர்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில உறவு முறைகளாக, நண்பர்களாக வராங்க. சில உறவு முறைகளை நம்ம ரொம்ப பேணி காக்கணும், அதை மரியாதை கொடுத்து, அன்பு கொடுத்து நீண்ட பயணத்திற்கு நம்ம கொண்டு வரணும்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த உறவு முறைகளில் தான் நிறைய பிரச்சனைகள், குழப்பங்கள், மனஸ்தாபங்கள், நிறைய விரிசல்கள் வருது. அப்போ உறவு முறைகளை எப்படி கையாளுவது அப்படின்னா, பொதுவாவே ஒரு உறவுகளுக்குள்ள எதனால சண்டைகள் வருது அப்படின்னா, அவங்க நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அன்பு கொடுக்க மாட்டாங்க, நான் சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் மூலமாக தான் நமக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படுது. இப்ப நம்ம ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப குளிருது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏசியை ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா? அப்போ காலையில 5 மணிக்கோ இல்ல 4 மணிக்கோ நம்ம நடைப்பயிற்சி செய்யறோம், வாக்கிங் போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப ரோட்ல நடந்து போகும் பொழுது காலையில ரொம்ப குளிருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த குளிரை நம்ம நிறுத்த முடியாது. எப்படி ஏசியை நம்ம ஆஃப் பண்ண மாதிரி வானத்தை போய் ஆஃப் பண்ண முடியாது. அப்போ அந்த சூழ்நிலைகள்ல நம்ம என்ன பண்றோம், நாம தான் ஸ்வெட்டர் போட்டுக்கிறோம், ஜர்க்கின் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நம்மளை நாம தான் பாதுகாத்துக்கிறோம். அதே மாதிரி தான் தன் மீது தான் வைக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புன்றது அந்த ஏசி கிட்ட வைக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. அதனுடைய கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம தேவைப்பட்டா ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம மனிதர்கள் கிட்ட ஒரு எதிர்பார்ப்புகள் வைக்கிறோம் இல்லைங்களா? இவங்க எனக்கு அன்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், நம்ம சொல்றதை செய்யணும். இதெல்லாம் ஒரு வானத்தின் மீது வைக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. நம்ம வானத்துக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு மிஞ்சுவது என்னவோ ஏமாற்றம் தான். அதே போலதான் இந்த உறவு முறைகள்ல ஏன் மனஸ்தாபங்கள் வருது அப்படின்னா, நம்ம நிறைய எதிர்பார்ப்புகள் வைக்கிறோம். முக்கியமா நம்ம வாழ்க்கையில நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த உறவு முறைகள்ல என்னென்ன கேள்விகள்னா, நான் இவங்க கிட்ட எல்லாம் உண்மையா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன், ஆனா இவங்கெல்லாம் மட்டும் ஏன் நம்ம கிட்ட உண்மையா இருக்கிறது இல்ல, அன்பா இருக்கிறது இல்ல? நான் இவங்க கிட்ட ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறேன், ஆனா இவங்க ஏன் நம்ம கிட்ட ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறது இல்ல? நான் இவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறேன், ஆனா இவங்க ஏன் நம்ம கிட்ட மரியாதை கொடுக்கறது இல்ல? இப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ள வருது. நிறைய மனஸ்தாபங்களுக்கான முக்கியமான காரணமே இந்த எதிர்பார்ப்புகள் தான். நம்ம அவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்ப்பதை விட நம்ம முதல்ல கொடுக்க ஆரம்பிக்கணும். அதாவது வாழ்க்கையில ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த உலகத்துல, நாம் எதை கொடுக்கின்றோமோ அதையே நாம் அடைகின்றோம். அப்போ நான் எதை அடைய வேண்டுமோ அதை நான் முதலில் கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு வீட்டுல மாமியார் மருமகள் இருக்காங்க. இப்போதான் புதியதாக திருமணமாகி அந்த பெண் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. போக போக இந்த மாமியார் மருமகளுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுது. அது ஒரு கட்டத்துல ரொம்ப அதிகமாகிடுது. உடனே மருமகள் என்ன பண்றாங்க, ஒரு வைத்தியரை போய் பாக்குறாங்க. என்னோட மாமியார் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, அவங்களுக்கு ஏதாவது மருந்து வச்சு கொன்னுடணும், நீங்க ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க, அந்த மருந்து மூலியமா அவங்க இறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நான் கொடுக்கக்கூடிய அந்த விஷத்தின் மூலியமா அவங்க மெதுவா ரொம்ப லேட்டா, அந்த ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 6 மாதம் 1 வருடம் கழித்து அவங்க இறக்குற மாதிரி ஒரு விஷத்தை கொடுங்க அப்படின்னு இந்த மருமகள் கேக்குறாங்க. உடனே அந்த வைத்தியர் ஒரு மருந்து கொடுக்கிறாரு. இந்த மருந்து கொடுத்துட்டு சொல்றாரு, இதோ பாருமா, இந்த மருந்து வேலை செய்யும். அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல, அவங்க குடிக்கிற தண்ணியில இந்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமா கலந்து கொடுத்துருங்க. இந்த விஷம் எப்ப வேலை செய்யும் அப்படின்னா, எப்பொழுதுமே உங்க மாமியாரை பத்தி நீங்க பெருமையா சொல்லணும், அவங்க முன்னாடியே அவங்கள பத்தி நீங்க பெருமையா பேசணும், அவங்கள நீங்க பாராட்டணும், எல்லார் முன்னாடியும் அவங்கள பத்தி ரொம்ப பெருமையா சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்களும் என்ன பண்றாங்க, தினமும் அந்த விஷத்தை அந்த மாமியாருக்கு தெரியாம தண்ணிலையும் அந்த சாப்பாடுலையும் கலந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்ட பிறகு இப்படி சொல்லுவாங்க, உங்களை போல எனக்கு மாமியாரு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம், நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, எங்க அம்மா கூட என்ன அப்படி பாத்துக்க மாட்டாங்க, நீங்க என் மேல அவ்வளோ கவனம் செலுத்துறீங்க, என் மேல அவ்வளோ அக்கறை வச்சிருக்கீங்க. இப்போ இதெல்லாம் கேட்க கேட்க ஒரு நாள் என்ன ஆகுது, மாமியாரோட மனநிலை மாறுது. மாமியாருக்கும் அந்த மருமகள் மேல ஒரு நல்ல அன்பு, மரியாதை வர ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த மாமியாரும் என்ன பண்றாங்க, மருமகள் பத்தி ரொம்ப பெருமையாளாக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு மருமகள் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, என்னோட பையனும் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தன்னுடைய மருமகள் பத்தி ரொம்ப பெருமையாக
தன்னுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த மாமியார். 2 பேருக்குள்ள ஒரு நல்ல உறவு முறை, அன்பு, நல்ல மரியாதை வந்து ஏற்படுது. உடனே இந்த மருமகள் வந்து நினைக்கிறாங்க, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், இப்ப இந்த விஷத்தை வந்து எப்படியாவது முறிக்கணும், வேலை செய்யாத மாதிரி ஆக்கணும் அப்படின்ட்டு போய் அந்த வைத்தியரை மறுபடியும் பாக்குறாங்க. அந்த வைத்தியர்கிட்ட சொல்றாங்க, ஐயா இப்போ என்னுடைய மாமியார் வந்து ரொம்ப திருந்திட்டாங்க, இப்ப என் மேல ரொம்ப அன்பு மரியாதை வந்து கொடுக்கறாங்க, இப்ப எங்க மாமியார் இறக்கக்கூடாது, நான் கொடுத்த விஷத்தை எப்படியாவது வேலை செய்யாத மாதிரி நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு அந்த மருமகள் வந்து அந்த வைத்தியரை பார்த்து கேட்கிறாங்க. உடனே அந்த வைத்தியர் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, எப்போ உங்க மனசுக்குள்ள இருந்த விஷம், உங்க மாமியார் மேல இருந்த அந்த தவறான அபிப்பிராயங்கள், அந்த விஷம் உங்க மனசை விட்டு போயிடுச்சோ அப்போ இந்த விஷம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம எப்போ நம்மளுடைய உறவு முறைகள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்கள பாராட்டி பேசும் பொழுது எதிர்பாராத ஒரு அன்பு மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ உண்மையான மரியாதை என்னன்னா ஆத்மாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை. அவங்களும் ஒரு ஆத்மா, நானும் ஒரு ஆத்மா, அவங்களும் உயர்ந்த ஆத்மா, நானும் ஒரு உயர்ந்த ஆத்மா, அவங்களும் மகான் ஆத்மா, நானும் மகான் ஆத்மா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம உயர்ந்த பார்வையில பார்க்கணும். எப்போ நம்ம மற்றவர்களுடைய பலகீனங்களை பார்க்கிறோமோ அந்த பலகீனங்கள் நமக்கு வந்துருது. மெட்ராஸை இருக்கும் பொழுது நம்ம யாரோட கண்ணு பார்த்தோம்னா அந்த மெட்ராஸை நமக்கும் வந்துடும். அதே போலதான் இந்த மற்றவர்களுடைய பலகீனங்கள் கூட ஒரு மெட்ராஸை போலதான். நம்ம யாருடைய பலகீனங்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த பலகீனங்கள் நமக்கே வந்துடும். அதனால எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம். ஆத்மா என்ற உயர்ந்த சுய மரியாதையில் நிலைத்திருப்போம். ஓம் சாந்தி.